இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா அதிகமா உக்ரைனோட பவர் பிளான்ட்ஸை தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் உக்ரைனோட மேற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பவர் பிளான்ட்ஸும் சரி, கிழக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பவர் பிளான்ட்ஸும் சரி, எல்லாத்தையுமே சர்வநாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால உக்ரைன்ல பல பகுதிகளிலையும் கரண்ட் கட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பல இடங்கள்ல பல நேரங்களிலும் கரண்ட் இல்லை அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இப்போ ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பவர் கட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க உக்ரைன். இதே ப்ளூ கலர்ல இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் பவர் இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. பட் ரஷ்யா தொடர்ந்து இந்த எனர்ஜி பவர் பிளான்ஸ், இந்த எனர்ஜி கிரிட் சிஸ்டம் மேலேயே தாக்குதல் பண்ணிருக்காங்க. அதனால என்டையர் ஷட்டவுனை நோக்கி போயிட்டு இருக்க உக்ரைன் அப்படிங்கிறது போல தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. இது போல பல முக்கியமான தகவல்கள் தான் இந்த பதிவில் இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க செந்தில். இது உங்க செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்போ பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்த வளர்ச்சி அடையும். எனக்கு இது போல பதிவுகளை போறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். எனக்கா இந்த உதவியை செய்ய வேண்டிய நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். நம்ம 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு இமேஜ் பார்த்திருப்போம். என்ன 2-3 பதிவு இருக்கலாம், இல்லை ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு இமேஜ் காமிச்சிருப்போம். ரஷ்யாவோட ரோபோஸ் உள்ள களமிறங்கிடுச்சு அப்படிங்கிறது போல. இப்போ அதுக்கான வீடியோ பதிவுகள் வந்திருக்கு. இது வெளியிட்டது உக்ரைன் தரப்புல இருந்து தான். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், 47th மெக்கானிக்ஸ் பிரிகேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவு வந்து வெளியிட்டிருக்காங்க. இது எடுக்கப்பட்ட இடம் எங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த பிரிச்சாய் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு இல்லையா, இந்த ஆர்விகாக்கு புறநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட். இந்த செட்டில்மெண்ட்டை பிடிக்கிறதுக்காக ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள பெரும்பான்மையான பகுதி வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. பட் இருந்தாலும் அந்த இடத்துல வந்து இன்னும் சண்டை போயிட்டு இருக்கு அப்படின்னு உக்ரைன் தரப்புல சொல்றாங்க. எது எப்படியோ அந்த பகுதியில் எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இது. இந்த இடத்துல தான் ரஷ்யா இந்த ரோபோவை பயன்படுத்திக்கிறாங்க. இந்த ரோபோ வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது, ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா அந்த ரஷ்யாவோட ரோபோட்ஸ் முன்னாடி போகாம நின்றுருக்கு ஒரே பொசிஷன்ல. அதுக்கப்புறமா உக்ரைனோட ட்ரோன்கள் போய் அது மேல தாக்குதல் பண்ணி அந்த ட்ரோன்கள் வந்து சக்சஸ்ஃபுல்லா அது வீழ்த்திச்சு அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல சொல்றாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. அது என்னதான் நியூட்ரலைஸ் பண்ணாலும் எக்ஸாக்டா அதில் இருக்கக்கூடிய கன்ஸை வந்து டவுன் பண்ணும். அப்பதான் அது வந்து நியூட்ரலைஸ் ஆனதா அர்த்தம். அப்படி இல்லைன்னா அது இல்லை அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்ப சொல்றாங்க. ஏன் என்ன ஏதுங்கிறத தெளிவா பார்க்கலாம். முதல்ல ரஷ்யாவோட ரோபாட்ஸ்க்கு என்ன ஆச்சு இந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த ரோபோ வந்து போயிருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் யூஸ் பண்ணி இதோட கம்யூனிகேஷனை டவுன் பண்ணியிருக்கிறாங்க உக்ரைன் தரப்புல அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. கம்யூனிகேஷன் கட் ஆனோடனே இந்த ரோபோலாம் ஒரே இடத்துல ஸ்டாப் ஆயிருக்கு. ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா உக்ரைன் வந்து அவங்களோட ட்ரோன்களை பயன்படுத்தி இது போல அந்த ரோபோவை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரோபோவை ஏன் வந்து இப்ப களத்துல இறக்கி விடுறாங்க, இதுக்கு ப்ரொடெக்ஷனா எதுவுமே இல்லையே, அம்போன்னு விட்டு வந்துட்டாங்களே ரஷ்யா அப்படிங்கிறது போல பல இது இருந்தாலும் இதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு உக்ரைன் தரப்புல சொன்னாலும் இந்த இடத்துல சில விஷயங்களை நம்ம நோட் பண்ணணும். இப்போதைக்கு ரஷ்யா இந்த ரோபோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர் கண்ட்ரோல் பண்ற வகையில இருக்கக்கூடிய விஷயத்தை தான் களமிறக்கி விட்டுருக்காங்க. இந்த இடத்துல இந்த ஒரு பர்பஸ்க்காக தான் ஏஐ தேவை அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. முதல்ல இந்த இடத்துல என்ன நடந்துக்குன்னா, ரஷ்யா இது ஒரு அசால்ட் ஸ்குவாட் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது முன்னேறி போய் ஒரு பகுதியை வந்து தாக்கணும் இல்லையா, அப்படி தாக்கும் போது நம்மளோட வீரர்கள் தான். இதுக்கு முன்னாடி நம்ம பல பதிவுகளில் பார்த்துருப்போம். ரஷ்யாவோட வீரர்கள் முன்னாடி ஒரு ஆர்பிட் காலம் இருக்கும், ஒரு டேங்க் இருக்கும், இன்ஃபேன்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் இருக்கும், அதுக்குள்ள ஆளுங்களா இருப்பாங்க. முன்னாடி போறாங்க அப்படின்னம்னா ஒரு இடத்துக்கு மேல இன்ஃபேன்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் இறக்கி விட்டுரும். அங்கிருந்து ஆளுங்க இறங்கி அந்த பகுதியை பிடிப்பாங்க. அப்படி போகும்போது ஆர்ட்லரி தாக்குதல், மோட்டார் தாக்குதல் நடக்கும். அப்படி நடந்ததுன்னா தான் இந்த இடத்துல எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் ரஷ்யாவுக்கு தெரியும். ரஷ்யா அதை இம்மீடியட்டா அந்த கோஆர்டினேட்ஸ்லாம் மானிட்டர் ரிகனைசன்ஸ் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அதை எடுத்து அந்த மோட்டார் தாக்குதல் மேல, மறைச்சு வச்சுக்கிற டேங்குகள் மேல, மறைச்சு வச்சுக்கிற ஆர்ட்லரிகள் மேல எல்லாம் கவுண்டர் ஆர்ட்லரி டியூவல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அது மேல தாக்குதல் பண்றது இது போல செஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப ஒரு ட்ரூப்ஸை வந்து களமிறக்கி விடுவாங்க, முன்னாடி போவாங்க. இது போல ரொட்டேஷனா நடந்துட்டு இருக்கும். இப்படித்தான் முன்னேற்றம் இருக்கும். இப்போ ரஷ்யா அதை பயன்படுத்தி இருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு ட்ரூப் வருதுன்னே ரிகனைசன் ட்ரோன்லாம் பறக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ரஷ்யா எந்தெந்த இடத்துல இருந்து தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கறத உக்ரைனும் பார்த்து வச்சுக்குவாங்க. உக்ரைனும் பதிலுக்கு அது மேலாம் தாக்குதல் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம். இப்போ இந்த இடத்துல ஆட்களோட இறப்பை வந்து கம்மி பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, இது போல ரோபோவை நம்ம ஃபர்ஸ்ட் அனுப்பிச்சு விட்டோம் அப்படின்னம்னா, ரோபோவை அடிக்கிறதுக்காக ட்ரோன் டீம் எல்லாம் ஃபர்ஸ்ட் வரும். இந்த ட்ரோன் டீம்லாம் முதல்ல அந்த ட்ரோனை களமிறக்குறாங்கன்னா ரிகனைசன்ஸ் மூலியமா பார்த்துட்டு இருந்தாங்கன்னா ட்ரோனோட ஹைட் அவுட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஆப்ரேட்டர்ஸோட ஹைட் அவுட்ஸ் அதை தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, இந்த ரோபோ ஒரு கட்டத்துக்கு மேல முன்னேறி போகும்போது எது வரைக்கும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் வந்து வேலை செய்யுது, உக்ரைனோட எண்டு எது அப்படிங்கிற விஷயம் வந்து ரஷ்யாவுக்கும் தெரிஞ்சிடும். ஸோ இது போல பல விஷயங்கள் தெரிஞ்சிச்சுன்னா முன்னேறக்கூடிய அசால்ட் ஸ்குவாடுக்கு வந்து அது கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். ரெண்டாவது, இந்த ரோபோஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் கட் ஆயிருக்கிறதுக்கு காரணம் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் உக்ரைனோடது ஸ்ட்ராங்கா இருக்கிறது தான். ஆனா ரஷ்ய வீரர்கள் திரும்பி முன்னேறும் போது
அவங்க கிட்ட கவுண்டர் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ் இருக்கும், இசிஎம் சொல்லுவாங்க. அந்த டைம்ல என்ன நடக்கும்னா கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுனால இந்த ரோபோ திருப்பியும் ரஷ்ய வீரர்களால பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. அந்த ஒரு காரணத்தினால தான் இந்த ட்ரோன்கள் இந்த வீடியோ பதிவு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் மெதுவா அப்படி ஸ்லோவா பறந்து போய் அந்த கன்னை மட்டும் குறி வச்சு அடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. அந்த கன்னை டவுன் பண்ணாம விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த ரோபோ நகராம இருக்கலாம். ஆனா அது ஒரு எப்படி சொல்றது, நகரலனாலும் அந்த இடத்துல நின்று அந்த துப்பாக்கியால சுட முடியும். அங்க இருக்கக்கூடிய வீரர்கள் அங்க போறாங்க அப்படின்னா அதை ஏதாவது செய்ய முடியுது, அந்த துப்பாக்கியோட மூவ்மெண்ட்ஸ் பண்ண முடியுதுன்னா அந்த வீரர்களுக்கு அது அதிகமா கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இது உக்ரைனுக்கு தலைவலி தான் அப்படிங்கிறத சொல்றாங்க. இப்போ களத்துல இது போல ரோபோவை களம் இறக்கியாச்சு, எந்த மாதிரி வேலை செய்து இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் ரஷ்யா அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அனலைஸ் பண்ணி அதை ஏஐக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கம்யூனிகேஷன்ற ஒரு விஷயம் அங்க நீட் கிடையாது. ஸோ அந்த ரோபோ அங்க நிற்காது, முன்னேறி போய் பல இடங்களையும் தாக்குதல் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ ரஷ்யாவோட அந்த ஸ்ட்ராங் ஸ்குவாட் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும், அதோட அணிவகுப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா முதல்ல ரஷ்யாவோட டிமைனிங் ரோபோ இருக்கும். அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட தான் கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ முதல்ல டிமைனிங் எக்யூப்மெண்ட் முன்னாடி போயிட்டு இருக்கோம். அந்த டிமைனிங் எக்யூப்மெண்ட்டுக்கு பின்னாடி ரஷ்யாவோட இந்த ஸ்ட்ராங் ரோபோஸ் உள்ள போக ஆரம்பிக்கும், அதாவது சொல்லக்கூடிய விஷயங்கள். இதுக்கு துணையா இந்த ஏடிஜிஎம்ஸ்லாம் வச்சிருக்கோம் இல்லையா, அதாவது இந்த ஆன்டி டேங்க் விஷயங்களுக்காக டார்கெட் பண்ணி அடிக்கிறதுக்காக ஆன்டி டேங்க் ரோபோஸ் உள்ள போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த இது போல அடுத்தடுத்து ரோபோஸ் லைனப்ல இருக்கும்போது முன்னாடி போக அந்த டிமைனிங் டேங்க் டிமைன் பண்ணிட்டே இருக்கும், பின்னாடி ஸ்குவாட் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த டிமைனிங் முடிச்ச உடனே அந்த டிமைனிங் ரோபோ பின்னாடி போயிடும். இந்த ஸ்ட்ராங் ட்ரூப்பர்ஸ், இந்த ஸ்ட்ராங் ரோபோஸ் இருக்கு இல்லையா, அது உள்ள போனதுக்கு அப்புறம் ஒரு பொசிஷன் எடுத்து அந்த இடத்துல உட்காந்துக்கிச்சு அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஏடிஜிஎம் இது போல தனித்தனியாக அது அதுக்குன்னு செஞ்சிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் இருக்கும். இந்த ரோபோஸ் கூடிய எலக்ட்ரானிக் வார்ஃபேருக்காகவும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ஏற்பட்டுச்சுன்னா இதோட கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காகவும் பல விஷயங்கள் எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருக்கும், இதே ரோபோல இருக்கும். அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு பகுதியை அது போய் முன்னாடி கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு அப்படின்னா அந்த பகுதி முழுதும் இதோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். இதுக்கப்புறம் ரஷ்ய வீரர்கள் முன்னேறி போய் அந்த பகுதியை பிடிக்கிற வரைக்கும் இது அதுங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கும். எடுத்ததுக்கு அப்புறமா இது திரும்பியும் பேக்குக்கு போயிடும், போய் ரெடியா இருக்கு, ரிப்பேர் பண்ண எதுனா ரெடி பண்ணதுக்கு அப்புறமா இது திரும்ப ஒரு அசால்ட்டுக்கு தயாராயிடும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா இது போல ரோபோவை மட்டுமே முழுக்க நம்பி கொண்டு போய் வைக்கிறாங்க, ஏஐ இருக்குதுன்ற கம்யூனிகேஷன்லாம் கட்டாதுன்னு வச்சுக்கோ. ஒருவேளை ரஷ்ய ட்ரூப்ஸ் உள்ள போகும்போது இது சுட ஆரம்பிச்சிரும்ல அப்படிங்கிறது உள்ள ஒரு கேள்வி வரும். ஆனா இதுக்கும் முன்னாடியே இதுக்கான செய்திகள்லாம் வந்துச்சு. அதாவது ரஷ்யாவோட ரிகானிசான் டீம்னால இந்த மேல பறந்துட்டு இருக்க ட்ரோன் இருக்கு இல்லையா, இந்த முன்னாடி போற ஸ்குவாடுக்கு அதுவும் சப்போர்ட் கொடுக்கும், ட்ரோனும் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கும். அதுவும் நியூரல் நெட்வொர்க்ல இருக்கனால எல்லாமே இன்டெகிரேட்டட் கனெக்டடா தான் இருக்கும். அந்த ட்ரோன் ரிகானிசான் பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா டிவைஸுக்குமே தனித்தனியா கேமராஸ் இருக்கு. ஸோ இருக்கிறதுனால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த ரோபோ ஒரு விஷயத்த பார்க்குதுன்னா அது யாரு, அது என்ன, அது ஒரு இன்ஃபேண்ட்ரியா, ஒரு டேங்கா, இல்லை ஆர்மர்டு வெஹிக்கிளா, அது என்ன வகையான ஆர்மர்டு வெஹிக்கிள்னு எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சதுக்கு அப்புறமா இது நம்மளோட ட்ரூப்பா இல்லை எதிரியோட ட்ரூப்பா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தாக்கணுமா வேண்டாமாங்கிறத முடிவெடுத்து அது செய்யும் அப்படிங்கிறது போலையும் தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இதுக்கான செய்திகள்லாம் பலதும் பார்த்துருப்போம். வீடியோ பதிவுகளும் நம்ம சேனல்ல நிறைய பார்த்துருக்கோம். அதாவது இன்ஃபேண்ட்ரியை கூட ஐடென்டிஃபை பண்ண முடியுது ரஷ்யாவோட ரிகானிசான் ட்ரோன்கள்னால அப்படிங்கிறது போல சொல்லியிருப்போம் இல்லையா. இது போல பல விஷயங்களை வச்சுதான் அனலிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட த கிரேட்டஸ்ட் அஃபென்சிவ் ஆப்ரேஷன்ல இது போல அதிநவீனமான போரா இருக்க போகுது அப்படிங்கிறது போல. இந்த ஒரு காரணத்தினாலதான் டெஸ்டிங் பேஸுக்காக ரஷ்யா களத்துல இது போல ரோபோ இறக்கி விட்டுருக்காங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஏன்னா இப்போ இந்த ரோபோ போயிருக்கும், அதோட கன்ல பாத்தீங்கன்னா மூமெண்ட்ஸ்ல என்ன டிலே ஆகுது, சுடும்போது கரெக்டா சுடுதா இல்லையா, என்னதான் நம்ம டெஸ்டிங் சைட்ல வச்சு டெஸ்டிங் ரேஞ்சில் டெஸ்ட் பண்ணாலும் எக்ஸாக்டா களத்துல இறக்கி விட்டு அதை பயன்படுத்தும் போது என்னென்ன டிஃபெக்ட்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணி அதை அப்கிரேட் பண்ணி அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கு பயன்படுத்துறதுக்காக இப்போ இதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அதிகமான அளவில் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.